ஹெல்லோ நேயர்களே, இன்னைக்கு நாம நிலவொளியில் ஒளிரும் இந்த மாயாஜால இரவு வானத்தின் கீழ் ஒரு அற்புதமான உலகத்திற்குள் நுழைய போகிறோம். இந்த கதை பார்வைக்கு எவ்வளவு இனிமையா இருக்கிறதோ அதே அளவு ஆழமான ஒரு வாழ்க்கை உண்மையை நமக்கு கற்பிக்கப் போகிறது. இதோ கழுத்துல அழகான சிறிய பச்சை நிற ஸ்கார்ஃப் அணிந்திருக்கும் நம்ம குட்டி ஆரஞ்சு நிற நரிய பாருங்க. அதோட பளபளக்கும் பெரிய கண்கள் எவ்வளவு மென்மையா நம்ம பாக்குதுன்னு நீங்களே உணரலாம். வாங்க, இந்த அழகிய குட்டி நரியோட பயணத்துல நாம இணைந்து கொள்வோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். காட்டிற்குள் ஒரு பயணம். காட்சியின் அமைப்பு. பசியுள்ள ஒரு நரி. நீங்களே பாருங்க, இந்த அமைதியான நிலவொளி வீசுற காட்டுல நம்ம குட்டி நரி மெதுவா நடந்து போயிட்டு இருக்கு. ஆனா அதோட முகத்தை பாத்தீங்களா, ரொம்ப சோர்வா செம்ம பசியில இருக்கு. இவ்ளோ அழகான காட்டுல நடந்தாலும் அதோட கவனம் முழுவதும் உணவின் மீதுதான் இருக்கு. நாமளே பல நேரங்கள்ல பசியில ரொம்ப களைப்பாய் ஏதாவது கிடைக்காதான்னு தேடியிருப்போம் இல்லையா? அது மாதிரிதான் உணவுக்கான இந்த தேடல் தான் இந்த கதையோட மிக முக்கியமான ஆரம்பமே. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போம். பகுதி 2. சாறு நிறைந்த திராட்சைகள். ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. சுவையான திராட்சைகள். வாவ்! அங்க பாருங்க, ஒரு அழகான கொடியில நல்ல பழபழன்னு சாறு நிறைந்த திராட்சை கொத்துகள் தொங்குது. அந்த பழங்களோட நிறத்தையும் அழகையும் பார்த்தோன்னே நமக்கே நாக்கு ஊறுதில்ல. நம்ம குட்டி நரிக்கு எப்படி இருந்திருக்கோம்? அந்த பசியில அப்பாடா, இந்த திராட்சை மட்டும் கிடைச்சா நம்ம பசியெல்லாம் பறந்துடுமேன்னு அது ரொம்ப ஆசையா நினைக்குது. எப்படியாவது இந்த பழம் நரிக்கு கிடைச்சிடணும்னு நமக்கும் இப்ப ஆசையா இருக்கு, கரெக்டா? ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் ஆரம்பமாகுது. பகுதி 3. நம்பிக்கையற்ற பாய்ச்சல்கள். உடல் ரீதியான போராட்டம். இது எதை ரொம்ப அழகா விளக்குதுன்னா, நம்ம நரியோட விடாமுயற்சியும் கடைசியா அதை அடையிற சோர்வையும் தான். ஸ்டெப் 1. முதல்ல நரி மெதுவா தன் கால்களை உயர்த்தி எட்டி பிடிக்க பாக்குது. முடியல. ஸ்டெப் 2. தன் முழு பலத்தையும் திரட்டி இன்னும் உசரமா காத்துல குதிக்குது. அப்பவும் கிடைக்கல. ஸ்டெப் 3. பாவம், தன் சக்தி முழுவதையும் இழந்து சோர்வடைஞ்சு அப்படியே கீழே விழுந்துடுது. திரும்ப திரும்ப குதிச்சு பார்த்து நம்ம நரி இப்போ ரொம்பவே களைத்து போயிடுச்சு. எட்டவில்லை. நரிக்கு இப்போ பெரிய ஏமாற்றமாகிடுச்சு. தான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் தன் முழு திறமைய பயன்படுத்தியும் அந்த திராட்சைகள் தனக்கு கிடைக்கலையேங்கிற ஏக்கம் அதோட முகத்துல அப்பட்டமா தெரியுது பாருங்க. மூச்சு வாங்கிக்கிட்டு பரிதாபமா அந்த பழத்தையே அண்ணாந்து பாக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாமளும் வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்பட்டு கடினமா உழைச்ச ஒரு விஷயம் கிடைக்காம ஏமாந்து போயிருப்போம். அந்த ஏமாற்றத்தோட வலி எவ்வளோ பெருசுன்னு நமக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? இப்போ நரியோட மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். பகுதி 4. புளிக்கும் திராட்சை, மனதின் தந்திரம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நரி சொல்ற அந்த புகழ்பெற்ற காரணம்தான். அவ்ளோ தூரம் குதிச்சு கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படியே மறந்துட்டு இந்த திராட்சைகள் நிச்சயம் புளிக்கும்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு ரொம்ப மிடுக்கா நடந்து போகுது. தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் மோசமானதுன்னு முத்திர குத்தி தன்னோட குறையையோ தோல்வியையோ அதோட மனசு ரொம்ப தந்திரமா மறைச்சிடுச்சு. ஆக்சுவலா ஏமாற்றத்தை குறைத்துக்க இது ஒரு செமெட்ரிக். இப்போ இந்த விளக்கத்தோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். பகுதி 5. நீதி விளக்கம். நம்மை நாமே புரிந்து கொள்ளுதல். இதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நமக்கு கிடைக்காத ஒன்றை எளிதாக வெறுத்து விடுவோம் அப்படிங்கிற அந்த ஆழமான நீதிதான். நிஜந்தாங்க, நாம ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், அல்லது ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். ஆனா அது கிடைக்கலன்னா உடனே அது எனக்கு தேவையே இல்ல, அது ஒன்னும் அவ்வளவு சூப்பர் கிடையாதுன்னு ரொம்ப ஈஸியா குறை சொல்லிடுவோம். நம்ம தோல்வியை ஒத்துக்கிறது கஷ்டமா இருக்கிறதால கிடைக்காததை மட்டம் தட்டி நம்ம மனசை நாமே சமாதானம் பண்ணிக்கிறோம். உங்களுடைய புளிக்கும் திராட்சைகள் எவை? இந்த கதை விளக்கத்தோட முடிவுல நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காததால நீங்க புளிக்குதுன்னு குறை சொன்ன அந்த திராட்சைகள் எவை? அடுத்த முறை ஒரு தோல்வி வரும்போது நாமளும் அந்த நரி மாதிரி சாக்கு போக்கு சொல்லி ஏமாற்றத்தை மறைக்க போறோமா, இல்ல அந்த தோல்வியை நேர்மையா ஏத்துக்க போறோமா? இந்த அமைதியான இரவுல இந்த சிந்தனையோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். இரவின் அமைதி உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு தரட்டும். இன்னொரு சுவாரஸ்யமான கதை விளக்கத்துல நாம திரும்பவும் சந்திக்கலாம். குட் நைட்.